மனுஷனுடைய வழிகள் நடக்காது, தேவ சித்தத்தின்படிதான் எல்லாம் வாய்க்கும் என்பதை தேவனுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Therefore, children of God have to clearly understand through man's ways it will not be prospered, but as per God's will it will be prospered. கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம் வழி மனுஷனுடைய வழி. இதை சிந்திக்கணும் நாம எல்லாம். Last week we meditated a man have to understand his own way. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிதான் சொன்னார், உங்கள் வழியை நீங்க சிந்திங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். In the Haggai prophetic book we read that no, man's way they have to understand. அது உங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பாருங்க. You have to understand your own way. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது The book of Haggai chapter 1 verses 5. உங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக கர்த்தர் சொன்னார். Lord said that to consider your ways. என்றால் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். Because we have come into the last days. நாம் எப்படி நடக்கிறோம்? How are we? நம்முடைய வழிகள் எப்படி இருக்குது? How are our ways? இவைகள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணுமா? We have to consider all this. இந்த வருஷத்தின் கடைசில வந்திருக்கிறோம். We have come into the end of this year. இனி ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் கூடி ஆராதிக்க போறோம். We are left with 22 Sundays for service. அதற்குள்ள இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியாது. We don't know what is going to befall or what is going to happen before the end of this year. எதிர்பார்க்காத, சிந்தித்து கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் தேசத்துல நடக்குது, அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. There are many unexpected incidents which cannot be even imaginable is happening in people's life. முக்கியமா கடந்த வாரத்துல நடந்ததான சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். முழு உலகத்தையும் விசேஷமா நம்ம இந்தியாவே குலுக்கிருச்சு. Last week the accidents of the chopper, we know that it will shake the entire India and also the world. அந்த 8ஆம் தேதி நடந்ததான சம்பவம், incident which took on 8th. கர்த்தர் அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆறுதல் படுத்த வேண்டும். Lord has to comfort and console the people, those who died in this chopper, their families. அன்றைக்கு 8ஆம் தேதி நான் என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அன்னைக்கு எல்லா பிள்ளைகள்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிரதர்ஸ் எல்லாம் வந்து ஜெபிச்சுட்டு போயிருந்தாங்க. ஒரு 3 மணிக்குள்ள ஒரு சிறிய சொப்பனம் ஒன்று கண்டேன். And I had a dream on my 8th was my birthday. We were all praying and after that I had a small dream. நான் எழும்பின உடனே நான் சொன்னேன், இன்னைக்கு என்ன இப்படி இந்த புதிய வருஷத்துல இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு உடனே நம்மோடு கூட ஊழியக்கார இடத்துல அப்பவே உடனே கூப்பிட்டு சொன்னேன். அன்றைக்கு 4 மணி ஜெபம் முடிஞ்ச உடனே after the 4 o'clock prayer I called the servants of God and I shared with them that I have dreamt this dream even in the beginning of this new year. அப்படியே வாகனத்தை மலையில ஓட்டிட்டு போறேன். I am driving my car in the rain. ஆனா மலையில வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. Brake was not working. நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிக்க முடியல. I was trying to apply the brake, was not able. பயங்கர மேகமூட்டமா இருக்குது. It was completely cloudy. உடனே கையில போக்குறேன், கையை தூக்க முடியல. கால் எடுக்க முடியல. I was trying to lift my hands and legs, I was not able to. திடீர்னு சோத்திரம் சொல்ல டக்குன்னு விழிச்சிட்டேன். Immediately I praised God and I suddenly woke up. கர்த்தர் நினைவுபடுத்தினார், நீ எழும்பி ஜெபம் பண்ணியா அப்படின்னா. நான் ஜெபம் பண்ணல, ஒருவேளை எனக்கு ஏதாவது நடக்க போதோ. God reminded me, did you pray? I thought that if something is going to befall on me. நான் அதை இப்ப யோசிக்கிறேன், ஒருவேளை தேசத்துக்கு நடக்கிற காரியங்களையும் கூட கர்த்தாவே இப்படி யாரும் பயணம் பண்ணும்போது, ஏனென்றால் அதுக்கு முந்தின வாரம் தான் நான் ஊட்டிக்கு பயணம் போயிட்டு வந்தேன். அப்போ அதுக்குரிய வீடியோலாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். I shared the videos which I was traveling to Ooty and I was even because of the dream I can understand that it is going to befall on the nation. Even that dream is மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயில், இங்க அங்க 12 மணிக்கு நான் வண்டி ஓட்டிட்டு போக முடியல மேல. After 12 o'clock in Ooty I was not able to drive the car. பக்கத்துல வர்ற வண்டி தெரியல. The nearest vehicle I was not able to see. மெதுவா போன ஒரு குத்து மதிப்புல தான், ஒரு கோடு நடுவுல ஒரு கோடு போட்டுருப்பாங்க சென்டர்ல, அந்த பாத்துக்கிட்டே தான் ஒரு குத்து மதிப்புல தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட்ல வந்தா பக்கத்துல வந்தா தான் தெரியும். Driving very slowly on assumption basis I was not able to see people those who were even closer to me with the road marks. அப்படிப்பட்ட ஒரு பாதையில மக்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. Even this kind of path போயிட்டு இருக்காங்க. In this road people are going and coming. ஒருவேளை அன்றைக்கு 8ஆம் தேதி அன்றைக்கு காலையில நான் எழும்பி ஜெபிக்காததான் இப்படி நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய இழப்பு வந்ததோ என்பதை நான் என்னுடைய ஆவியில நினைத்து நான் வேதனைப்பட்டேன். I was troubled in my spirit because we did not pray for the nation. This kind of losses is befalling. உண்மையாக ஒரு பெரிய விபத்து தான் அது. Actually it's a great accident. அதை திரும்ப நான் அந்த யூடியூப்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையும் துக்கமும், ஒரு பெரிய இழப்பு நம்முடைய அரசாங்கத்துக்கு. Again and again I was watching over in the YouTube. It is a great loss for the entire government of India. அவர்களுக்கு நாம் உலக மனுஷர் எல்லாரும் வீர வணக்கம் செலுத்துகிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றோம். Let's praise God. The entire people are paying tribute for this family. We have to praise God. நம்முடைய தேசத்திலே நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். Lord has to raise up people in nation. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி lift up your right hand. நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக, for the peace of our nation, தலைவர்களுக்காக, for the leaders, அதிபதிகளுக்காக, for the authorities, அரசியல் தலைவர்களுக்காக, for the political leaders, நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக, for the peace of our nation. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everyone open your mouth and praise God. Praise the Lord. 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 Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே நாம் வாசிக்க கடந்த நாட்களில் தியானித்தோம், உங்களுடைய வழியை நீங்கள் சிந்தித்து பாருங்கன்னு சொல்லிட்டு சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். Last week we meditated. The Lord of hosts says that no, consider your ways. நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமா எடுக்கிறீங்க. You sow so much, but you reap very little. நீங்கள் புசிக்கிறீங்க, திருப்தி அடையாமல் இருக்கிறீங்க. You eat but not have enough. நீங்கள் குடிக்கிறீங்க, பரிபூரணம் அடையவில்லை. You drink but not filled with drink. நீங்கள் வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுகிறீர்கள், உங்கள் குளிர் அடங்கவில்லை. You clothe yourself but no one is warm. நீங்கள் கூலியை சம்பாதிக்கிறீர்கள், பொத்த பையில போடுகிறது போல சம்பாதிக்கிறீர்கள். You earn wages but as if no, you're putting the wages into the bag with holes. ஏன் இந்த காரியம் நடக்குது? Why this incident இந்த happening? வழிகள் என்ன என்பதை நாம் சிந்திக்கிறோமா? Are we thinking how the ways are? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்கிறதை நீங்க யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே. அதான் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர், இந்த ஒரு சின்ன தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். He is a small prophet, through Haggai prophet. Lord gives this counsel. All this is befalling, but you people are not taking your ways. மனுஷனுடைய வழிகள் இருக்கிறது, Man's ways are there. பிசாசின் வழிகள் இருக்கிறது, Ways of devil is there. பின் வாங்குகிற வழிகள் இருக்கிறது, Ways which goes back to the backsliders. தேவனுடைய வழிகள் இருக்கிறது. Also we have the way of God. இந்த உலக வழிகள், உலக வழிபாடுகள் இருக்கிறது. We have worldly ways too. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் அந்த வழிகளை பின்பற்றாம இயேசுவே வழி என்கிற வழியை பின்பற்றும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called the children of God. We should not follow all these ways, but we have one way, that is the Jesus is the way. இந்த வருஷ கடைசியில நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. There are certain things which you have to consider or think behind in this end of சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வருஷத்துல கடைசியில ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் வச்சிருக்கிறோம். to remind back or to consider all these things. No, God, we have kept this 21 days fasting prayer. கடந்த வாரத்துல சொன்னது போல ஒவ்வொரு நாட்களும் ஜனவரி மாதத்திலிருந்து என்னென்ன காரியங்கள், என்னென்ன வாழ்க்கையில தோல்வி வந்தது, கர்த்தர் ஜெயம் தந்தது, கர்த்தர் சுகம் தந்தது, கர்த்தர் நடத்தினது, நன்மை செய்து எல்லாத்தையும் சிந்தித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. From the day 1 of the year, January 1st till today, now remind everything, all the goodness, all the failures, all the defeat, sickness, whatever has happened, remind and think back and தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை போனது எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வழியை சீர்படுத்திக் கொள்வோம். we know whatever the ways we went in, unpleasing ways, we have to make it correct, and we have to correct our ways. இன்றைக்கு நீங்க சிந்திக்கும்படியாக இந்த வருஷத்தின் இந்த கடைசியில் உள்ள இந்த மாதத்தின் கடைசி மாதம், இந்த 2வது ஞாயிறு, இன்றைக்கு சிந்திக்கும்படியாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். To think in this last month and the second Sunday of this month, I'm giving you this word. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். David says that see, God has done so much of glorious thing. Let's think that. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், Samuel prophet says, நான் உங்களுக்கு கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை நீங்க சிந்தித்து you பாருங்க. have to consider the thing, glorious thing which Lord has done for you. பாருங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24 வசனம். 1 Samuel chapter 12 verses 24. வாசிங்க. நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். He will not leave you. அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் உங்களை பாதுகாத்தார். Through his name he preserved you. சாமுவேல் அந்த 20ஆம் வசனத்திலிருந்து சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். From verses 20 Samuel is looking at the people and he is telling, நீங்க பயப்படாதீங்க. do not fear. நீங்க பல பொல்லாப்பு செய்தீங்க. You have done all this wickedness. கர்த்தரை முழு இருதயத்தோடு நீங்க சேவியுங்க. You will serve the Lord with all your heart. கர்த்தரை விட்டு மாத்திரம் விலகி போகாதீங்க. Do not turn aside from the Lord. வீணானதை நீங்க பின்பற்றாதீங்க. Do not follow the அவர் நாம் அவருடைய ஜனமாக, நமக்கு அவருக்கு பிரியமாக அவர் நம்மை கொண்டார். He has not considered his own pleasing people for him. அவர் நம்மளை கைவிட மாட்டார். He will not forsake his people. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I am praying for you. அது உங்களுக்கு நன்மையா இருக்கும், செம்மையான வழியில உங்களை போதிக்க பண்ணும், நடத்தப்படும். I will teach you and lead you in a good way. இப்படி எல்லாம் சொல்லிட்டு 24ஆம் வசனத்துல சொல்றாரு, telling all this, finally he tells in verse 24, எப்படியும் கர்த்தருக்கு பயந்திருங்க. always fear the Lord. உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவியுங்க. Serve him in truth with all your heart. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுங்க. Fear the Lord. உங்க முழு இருதயத்தோடும் அவரை பின்பற்றுங்க. Oh, with all your heart follow him. அன்றைக்கு யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Joshua told, I and my household shall serve the Lord only. கர்த்தரையே சேவிப்போம் என்றால் if we have to serve the Lord, அவரையே பின்பற்றுவோம். we will follow him only. அவருக்கே ஊழியம் செய்வோம். We will do minister to him only. அவர் ஒருவரையே நாங்கள் ஆண்டவர் என்று ஆராதிப்போம். And him only we will worship him as the Lord. முழு இருதயத்தோடு அவரை சேவிங்க. With all your heart serve him. அவர் உங்களில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். What great things he has done for you. ஹல்லேலூயா. Hallelujah. இதெல்லாம்
காரியங்கள் எல்லாம் செய்தாரு, அதை சிந்திங்க. வருஷ கடைசியில சிந்தி. End of this year, in all these great things what he has done to you, remember and think that. உங்களுடைய வியாபாரங்கள் எவ்வளவு நன்மை செய்தார். The business what he has done goodness. நீங்க வேலை அதிகாரிகளுக்கு கீழ வேலை பார்க்கும்போது உங்களை வெட்கப்படுத்தாம கர்த்தர் கனமணினா, Lord honored you when you work under the authorities. Lord honored you, not shaming you. உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்தார். Lord, he gave you promotions. மனுஷர் மன்னியிலே கர்த்தர் நீங்கள் கனப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்கள் உயர்த்தப்பட்டீங்க. Before men you would be lifted up and you would be honored. மகிமையான காரியம், விபத்து வர இருந்தது, கர்த்தர் ஆச்சரியமாக பாதுகாத்தார். Calamities was about to befall, still God preserved you surprisingly. கர்த்தருடைய அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான கரம் உங்களுக்கு உதவியா இருந்தது. Lord's wonderful and awesome and miraculous hand was helping you. இதெல்லாம் நாம் சிந்திப்போம், சிந்தித்து வருஷத்தின் கடைசியில செயல்படுவோம். Let's think all this in the end of the year. Let's start to work accordingly. வருஷத்தின் முடிவு துவக்கம் எப்படி இருந்துச்சு? How was the beginning of the year? இந்த முடிவை நீங்க சிந்திக்கணும். You have to think in the end. வருஷத்தின் கடைசியில எப்படி முடித்து கொண்டு வருகிறேன்? How am I ending this year? துவக்கம் எப்படி இருந்துச்சு? How was the beginning? துவக்கம் நல்லா இருந்துச்சு. Beginning was good. ஆனா முடிவு எப்படியோ. But how was the end? சில சொல்லுவாங்க எப்படியோ பாப்போம், 2022வது வருஷமாவது எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதா, People say நல்ல that. காலம் பிறக்குதா, நல்ல காலம் பிறக்குதா. People say let me. முடிவு எப்படி போச்சு? இப்போ சஞ்சலம், வருத்தம். End was all trouble and sighing. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say? இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தின்படி As per this year's promise, சஞ்சலம் தவிப்பு ஓடி போச்சு. sighing shall flee away. ஒரு 20% தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 20% தான் பார்த்தா, ஒரு 20% தான் சஞ்சலத்தோடு தவிப்போடு தான் இருக்கு. ஓட்டல மாதிரி தெரியலங்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? எல்லாம் ஓடிருச்சு. Everything sighing and வாய் வர மாட்டேங்குது பாருங்களேன். சாத்தான உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. Keep நடந்தாதானே பாஸ்டர் நான் அல்லேலூயா சொல்லுவேன். Pastor, only when it is done only I can அவர்கள் say. அக்கினியில நடக்கும் போதும் பாடுனாங்க, துதிச்சாங்களாம். Even when they were led in the fire, they praised அவர்கள் him. அதை வெளியே கொண்டு வந்துச்சு. They came out. விடுதலை ஆக்கட்டும், நாங்க துதிக்கிறோம் கர்த்தரை. We praise God. சிறைச்சாலை இருந்து வெளியே கொண்டு வரட்டும், To let him bring out of the prison. அக்கினியில இருந்து வெளியே கொண்டு Let him come வரட்டும். out of the fire. அதுக்கு பிறகு நான் நல்லா துதிக்கிறேன், பாடுறேன், துதிக்கிறேன், கர்த்தருக்கு சாட்சி சொல்றேன். அப்படி After that, கொண்டோமா? I will praise and give testimony. இல்லை என்றால் எல்லா சூழலில கர்த்தரை விடுதலை ஆக்கினார். In midst of all situations, Lord has தேவன் எங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். see the God has done so great and glorious things. ஜீவனோடு இருப்பது, அற்புதமாக நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது கர்த்தர் எங்களுக்கு செய்த மகிமையான கிரியைகளே. We are alive and wonderfully we are preserved. It's all great and glorious things that God has done. உங்கள் முடிவை சிந்தித்தால் உங்களுக்கு நலமா இருக்கும். If you think your beginning, it will be good. உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல Deuteronomy chapter மோசே 32. ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த Moses வார்த்தை. looked at people and said, நீங்கள் உங்கள் முடிவை சிந்தியுங்கள். think about your end. 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, Chapter 32 verses அவர்கள் 29. ஞானம் அடைந்து அதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமா இருக்கும். Oh, that they were wise, that they understood this, that they would consider the later end. ஞானம் அடைந்தவர்கள் உணர்வடைவார்கள். Those who are wise will have understanding. ஞானம் உள்ளவர்கள் உணர்வடைவார்கள். Those who are wise, they have understanding. உணர்வில்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? Those who don't have understanding, இருளடைந்து போய்விடுவார்கள். they have been put into darkness. 2021ஆம் வருஷத்துல முடிக்கும் போது இருளாதான் முடிப்பாங்க. 2021 they will end with darkness. இல்ல 2021ஆம் வருஷத்தை முடிக்கும் போது நான் ஞானம் அடைந்து உணர்வடைந்து என் முடிவை சிந்தித்து நலமாயிருக்கும். End of year 2021 I will be wise with understanding, consider later the end. 2021ஆவது வருஷத்தை நான் நல்லதாக ஜெயமாக முடிப்பேன். 2021 will end with goodness and victory. ஏனென்றால் என் துவக்கத்துல நான் என் ஆண்டவரை நேசித்ததை காட்டிலும் இந்த வருஷத்தின் கடைசியில் நான் இன்னும் அதிகமா நான் நேசிக்கிறேன். Because in the end, compared to the beginning, in the end I still love my God more. நான் ஞானம் அடைந்து உணர்வுள்ளவனாக நான் என் தேவனை அண்டிக் கொண்டு நல்லதோடு இந்த வருஷத்தின் முடிவை நான் முடிக்கிறேன். I will be wise and with understanding, with goodness I'll end this year. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் யாரிடத்துல முதல்ல அன்பு கூர்ந்தாரோ அது முடிவு வரைந்து அவரிடத்துல அன்பா இருந்தார். Because our God, whomever he starts to love first, till the end he will be loving him. நீங்க யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. The Gospel of John chapter 13. அதுல 1ஆம் வசனத்தை வாசிச்சா யாரிடத்துல அன்பு கூர்ந்தாரோ அவர்களிடத்துல முடிவு வரைந்து அன்பா இருந்தார். Verses 1, whomever he loves, till the end he'll be loving. நீங்க முடிவை சிந்திச்சு பாருங்க. Consider the end. வருஷத்தின் நம்முடைய துவக்கத்துல இருந்த அன்பு முடிவு வரைந்து இருக்குதா?
the beginning of the year, the love, till are we having till the end? துவக்கத்துல இருந்த அன்பு, Love which was in the beginning, துவக்கத்துல இருந்த தீர்மானம், the determination, the beginning, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த தேவனை நேசித்த அந்த அன்பு, the love which we loved when we got saved, ரட்சிக்கப்பட்ட அல்லது ஊழியத்துக்கு வந்த நாட்கள் இருந்ததான அந்த வைராக்கியம், the zeal when we had when we came to the ministry, அந்த தீர்மானம், determinations, அந்த அபிஷேகம், anointing, அந்த அனுபவம் இப்போ இன்றைக்கு இருக்குதா? this experience do we have now? முன்னாடி நேசிச்ச, I loved the beginning, முன்னாடி நல்லா பாடுபட்ட, first I suffered, முன்பு நல்லா ஊழியம் செய்த, I still did minister, முன்பு நல்லா ஊழியத்துக்கு உதவி செஞ்ச, beginning I was doing it, இப்போ பிரசன்ட் பகுதி எப்படி இருக்குது? but how is your present situation? இப்போ எப்படி இருக்கீங்க? How are you now? இப்போ முடிவு How is the end? மிகவும் வேதனையா இருக்கு, It's troublesome, முடிவு மிகவும் துக்கமா இருக்குது. it is grieving the end. முடிவு நம்மளால சொல்ல முடியுமா? Are we able to tell end? ஞானம் உள்ளவர்கள் அந்த முடிவை சிந்திப்பாங்களா? Those who are wise, they will understand the end. அப்ப நம்ம எப்படி துவக்கணும், எப்படி முடித்தோம்? How did we start and how are we going to end? துவக்கம் அற்பமாக இருந்தது, The beginning maybe will be ஆனா despised, முடிவு எனக்கு நல்லதா but இருந்துச்சு. end will be good. அப்படிதான் நம்முடைய முடிவு இருக்கணும். That's how our end should be. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல அதுதான் ஞானி சொல்லுகிறார். Proverbs 14, that is the wise man says. 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க போது 14 verses 8, அதுல ஞானி என்ன சொல்றாரு பாருங்க. what he says here, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். wisdom of the prudent is to understand his way. தன் வழியை அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். They will keep considering their அந்த way. விவேகிகள் என்ன செய்கிறார்கள்? So what is wise men? அந்த வழியை தியானிக்கிறாங்க, They meditate their அந்த way, வழியை சிந்திக்கிறாங்க. they consider their way. அப்ப நான் சிந்தித்து 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 என் வழியில கர்த்தருக்கு நான் பிரியமா இருந்தேனா? On all my ways was I pleasing to God? ஆண்டவருக்கு பிரியமா நடந்தேனா? Did I walk pleasing to God? என் ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசித்தேனா? Did I love so much to God? இன்னும் கிட்ட நான் நெருங்கி கொண்டே இருக்கிறேனா? Still closer did I draw near to God? என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை என் தேவன் மேல எப்படி இருக்கிறது? My desire of heart on my God, how it is? அப்ப துவக்கம் எப்படியோ அத பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல. The beginning, there's no problem with that. முடிவு நல்லா இருக்கணும். End should be good. பாஸ்டர் ஜேக்கப் ரத்ன சிங்கான ஒரு பாஸ்டர் எங்களுக்கு இருந்தார். We had a pastor called Jacob Ratna Singh. அவர்தான் என்ன ஊழியத்துக்கு எடுத்தது, என்னை ஆர்டினேஷன் பண்ணி ஊழியத்துக்கு எடுத்தது He அவர்தான். ordained me and he selected me for the ministry. அப்ப அவர் சொல்லுவாரு, So he said, நீ ஊழியத்துக்கு ஆரம்பத்துல வந்தத பற்றி அல்ல, it is not about you think the beginning when you came to ministry. நீ எப்படி ஊழியம் செஞ்சேங்கிறது இல்ல, It is not how you did the ministry. ஆனா எப்படி முடிச்ச அததான் கர்த்தர் கணக்குல வைக்க போறார். How did you end the ministry? That's what Lord இந்த accounts ஓட்ட for. பந்தயத்துல நீ ஓடுவே, You ran. சிலரை வலிக்கிறவே, Sometime you fall. தடுமாறிடுவே, Sometimes you stumble. தொடச்சிட்டு வேகமா திரும்ப ஓடுவே. You wake up, you stand up again, you run. ரன்னிங் ஓடும்போது When you run your race, எப்படி முடிக்கிற அதுதான். how are you ending it? How are you finishing it? தானியேலுடைய காரியம் எல்லா ராஜ்யபார காலங்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததா? All the things of Daniel was victorious in the days of Daniel. எப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பி ஆளுகைக்கு வந்தாலும் சரி, Whoever kings they came to reign. தானியேல் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடித்துக் கொண்டார். Daniel did all his things victoriously. அதனால வருஷங்கள் நாட்கள் செல்ல 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 என்னுடைய நாட்களின் முடிவு எப்படிங்கறத தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்கணும். Children of God, you have to think your ways during the days pass and the years pass. ஞானம் அடைந்து அவர்கள் உணர்வடைந்து அதை சிந்திக்கிறார்கள். They are wise with the understanding, they consider their end. ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவு சமாதானம் இல்லை. But the end of the wicked is not peace. வேதத்துல நீங்க அதை நீதிமொழியில வாசிச்சு பாருங்க, துன்மார்க்கனுக்கு 24:20 வாசிக்கும் போது துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லையா? Proverbs 24:20, the end of the wicked is not good. It's not peace. அப்போ நம்ம யாரா இருக்கணும்னு பார்க்கணும். So we have to understand who we are. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்ல. Therefore the wicked is not having good end. அப்ப எனக்கு இந்த வருஷம் நல்லாவே இல்லன்னா நீ எப்படி இருக்கிற நீங்களே உங்களுடைய அண்டர்லைனிங்ல fill up பண்ணிக்காங்க. You have to fill up yourself. Your year, the entire year was not good to you. Then how you are, you have to understand yourself. நம்முடைய வாக்கெல்லாம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நடக்கும். How we are, all things must like that. எனக்கு ஒண்ணுமே நல்லா இருக்குது, நல்லா இருக்காது, நல்லா இருக்கலாம் உன் வாக்கு அப்படினா அதுல தான் நீ பைத்தியமா போவே. If your word says you keep uttering saying that nothing is going to be good, it will be doing so. பிரசங்கில அந்த ஞானியும் சொல்றார் அந்த வார்த்தையை. Also the in Ecclesiastes we see 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். Ecclesiastes chapter 10 verses 13. அதுல சொல்லி இருக்குது, அவன் வாக்குல எப்படி இருக்கிறானோ அந்த வாக்கின்படி தான் அவனுக்கு நடக்குமா. As per his word and from his mouth, that's what comes in his life. அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமாமா. The words of his mouth beginning foolishness and the end of his talk is raving madness. வாய்மொழியின் துவக்கம் எப்படி இருக்குது? How is the start of your mouth? சொல்லுங்க, தொடக்கம் எப்படி இருக்குது? How is the beginning of your mouth? அவிசுவாசம், unbelief. வரப்போகுது வருஷம் 2022 வரப்போகுது. 2022 is going to come. ஒரு வாக்குத்தத்தம் எடுத்தாலும் அதுல சந்தோஷமா எடுக்க மாட்டாங்க. Even if they take the promise, they don't take it with joy. வருஷம் இப்படிதான் வருது.
Oh, every day, every year it comes. வருஷம் நல்ல வாக்குத்தத்தம் தான் கொடுக்கிறாரு. Every year he gives good இது promise. நடக்குங்கிறாரு, அது நடக்குங்கிறாரு. He says that this is going தீர்க்க to happen. தரிசனம் சொல்றாங்க, அது சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே நடக்க They மாட்டேங்குது. prophesy, but nothing is good happening to me. பேசுறதெல்லாம் மதீனமான, அவிசுவாசமான, புத்திஹீனமான. All you talk is foolishness. It is all raving madness. அப்படி பேசுறதுனால அவங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறது இல்ல. Because you speak like this, nothing good is happening in your life. கர்த்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் அது அப்படி நடக்கும். If you believe the word of God, it will definitely fulfill in your life. ஒருத்த மதீனமா பேசுறான் தெரியுமா? If someone speaks madly, ராஜா சொல்லிட்டாரு, king said, நாளைக்கு இந்நேரத்துல சமாரியாவுல பெரிய செழிப்பு வரப்போகுது. தீர்க்கதரிசனம் வந்துருச்சு. there's a prophetic word came tomorrow at the same time in Samaria you will be having an enrichment. கர்த்தருடைய வார்த்தை என்னங்கறத ராஜா கேட்டு அனுப்புறார் தீர்க்கதரிசி இடத்துல. Oh, God's word, what is that? The king sent to hear from prophet. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டு ஆவி நிறைவோடு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்றார். And prophet prayed and said a prophetic word. நாளைக்கு இந்நேரத்துல சமாரியாவுல செழிப்பு வரப்போகுது. Tomorrow at the same time there will be enrichment in Samaria. சமாரியாவுல எவ்வளவு பெரிய பஞ்சம் கிடக்குது. There's a great famine in Samaria. சாப்பாட்டுக்கு வழி இல்ல. There's no food. கழுதத்தல கிடைக்க மாட்டேங்குது. There's even not donkeys. புறாக்கு போடுறதுக்கு கூட அது புறாக்களுக்கு கூட பயிர் கிடைக்க மாட்டேங்குது. There's no droppings of dove is given. இப்படிப்பட்ட கொடிய பஞ்சத்துல சமாரியாவுல எப்படி ஒரு பெரிய செழிப்பு வரும்? In this terrible famine how will we get enrichment? அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He was not able to accept it. ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருடைய வழியை பற்றி உள்ள அறிவு உள்ளவர்கள் அதை அறிந்து அதை விசுவாசித்து அப்படியே ஆகட்டும் ஆமென் என்று சொல்லுவார்கள். Those who are wise with the understanding heart, they accept it and they say amen, let it be do so. ஆனா இவன் சொன்னது என்ன? But what he said? என்ன சொல்றான்? What he said? அதெல்லாம் நடக்காது. என்ன பைத்தியக்காரத்தனமா? What is this foolishness? ஏதாவது கொஞ்சம் அது நம்புற மாதிரி சொல்லுங்க. Tell something which we can believe. ஒரு நம்புற மாதிரி வார்த்தை சொல்லுங்க. Tell a word which we can believe. கொஞ்சமா நடக்கும்னு சொன்னா அது பரவாயில்லை. If you tell little by little be done. ஒரு சம்பவம் நடந்துச்சு. There was an incident. காற்றும் பார்க்க மாட்டே. You will not see the wind. மழையும் பார்க்க மாட்டே. You will not see the rain. அதாவது எப்படி? காற்றும் பார்க்காம மழையும் பார்க்காம. No wind, no rain. காற்று வீசினா தானே மழை வரும் அங்க. Only when wind blows rain will come. அத இங்க ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க. ஆனா பள்ளங்கள் எல்லாம் குளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்றால் அதெல்லாம் எப்படி? But nothing will happen, but still you can see the waters filled everywhere. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. God's word, the prophetic word was fulfilled. அந்த வார்த்தையை கேட்ட அவன் சிரிக்கிறான், அவன் பரியாசம் பண்றான். இது நடக்கவே நடக்காது. I heard this word and he mocked saying that this is not going to happen. வானமே திறந்தாலும் அப்படிப்பட்ட காரியம் நடக்காது. Even the skies will be open, nothing is going to happen. பொக்கிஷசாலையை திறந்தாலும் நடக்காது. Even the treasures of heaven be open, nothing is going to happen. நீ கர்த்தருடைய வார்த்தை நடக்கும், ஆனால் நீ விசுவாசியாமல் போனபடியினால் உன் கண்களினால் நீ பார்ப்பாய், ஆனால் அதற்குள்ள நீ பிரவேசிக்க மாட்டாய். மாட்டாய். The prophet said, because you did not believe the word of God, you can see your own eyes, but you cannot experience, enjoy it. அவனுடைய மதீனத்தின் நிமித்தமாக மாண்டு போனான். Because of his foolishness, he was destroyed. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். People were blessed. ஆனால் அவனோ ஒலிவ வாசலில் நெருக்கப்பட்டு அவனுடைய மதீனத்தின் நிமித்தமாக நசுக்கப்பட்டு செத்து போனான். Because in the gate he was not crushed, and because of his foolishness he died. அதனால அந்த பிரசங்கி சொல்றது போல in the Ecclesiastes we see அந்த வாக்கின் துவக்கம் எப்படி இருக்கு? மதீனம். At the beginning was foolishness. என்ன சொல்லி இருக்குது பிரசங்கியில? என்ன வாசிக்கிறீங்க? What we read in the Ecclesiastes 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது? chapter 10:13. அவன் வாய் ஒளியில் துவக்கம் எப்படி? The words of his mouth begin. மதீனம். It's foolishness. அவன் வாக்கின் முடிவு, the end of his talk. மதீனமா அவிசுவாசத்துல பேசுறதுனால உன் வாழ்க்கையின் முடிவு in the end of your life எப்படி? கொடிய பைத்தியம். It's a raving madness. ஒரு காரியம் நடக்காது. சுய புத்தி இல்லாதவனாகவே போயிடுவே. Then nothing is good is going to happen. வேண்டாம், வழியை சிந்தியுங்க. Consider your ways now. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். God has done great things. கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார். So great things he has done in my life. நான் விசுவாசித்த காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். All the things which I believed he fulfilled in my life. நல்ல முடிவு. Good end. நல்ல முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். God will give us good end. உத்தமனை பார். See the upright. செம்மையானவனை பார். See the good man. 37 சங்கீதம் 37 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Psalms 37:37. அவனுடைய முடிவு சமாதானம். His end is peace. ஆகையால் 2021 முடிவு சமாதானம். 2021 end is peace. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல். The comfort for the people of God. துன்மார்க்கருக்கோ அது கொடிய பைத்தியம். For the wicked it's a raving madness. மதியீனனுக்கோ அது பைத்தியம். For the mad it is foolishness. மதியீன் துன்மார்க்கருடைய முடிவோ அவருடைய விளக்கோ அணைந்து போகும். The wicked's lamp will be put off. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு எப்படியோ? But children of God, their end, எனக்கு அற்பம்தான். beginning may be despising. யோபு சொல்றாரு, யோபு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல Job 7:8. அந்த துவக்கம் அற்பம். My beginning is 8 7 வாசிக்கிறோம். Job 8:7. துவக்கம் அற்பம். My beginning is despising. முடிவோ சம்பூரணம். But the end is abundantly increasing. உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் even your beginning is small. காலை வேளையில உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை
வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். God is declaring you in this morning His அதுவான word. கர்த்தருடைய பிள்ளைகள் 2021 வருஷம் ஒருவேளை துவக்கம் உனக்கு அற்பமாக இருக்கலாம். God, maybe 2021 beginning was small or ஆனால் despising for you, முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று but the end is விசுவாசிக்கிறேன். going to be increasing கரங்களை abundantly. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and give glory to God. என்னுடைய முடிவு கர்த்தருக்குள்ளாக இருக்கும். My end will be in the Lord. இயேசுவின் ஜீவனுக்குள்ளாக It will இருக்கும். be inside the life of அவருடைய Christ. விசுவாசத்துக்குள்ளாக இருக்கும். It will be inside the faith. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அங்கே சாலமோனை கொண்டு வந்தது ஒரு முறை. Once through Solomon there was a prophetic word came about Jesus Christ. நீதிமொழிகளை வாசிக்கும்போது அவர் சொல்றாரு, நான் நித்தம் அவர் மடியில இருந்தேன். He said that I was always in his ஒவ்வொரு bosom, நாளும் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. and every day was glad and joy, ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷப்பட்டேன். and every day I was happy. நீதிமொழிகள் 8:30 வாசிச்சு பாருங்க. Proverbs நான் 8:30. நித்தம் அவர் மடியில இருந்தேன். I was always on his இப்ப bosom. தேவனையும் சந்தோஷப்படுத்தினேன். I rejoiced with God, எனக்கும் அது சந்தோஷமா and இருந்தது. it was also a gladness for பாருங்க, me. தேவனையும் சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷப்படுகிறேன். It was a delight for God and also rejoicing நாம for அப்படி me. செய்கிறோமா? Are we doing so? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். I was beside him as a master craftsman. நான் ஆண்டவருக்கு எப்படி இருந்தேன்? How I was? சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு எப்படி இருந்தேன்? How I was? யாரெல்லாம் நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா? Are we good children? சொல்லுங்க. ஐயோ, அதான் சொல்ல முடியாது. அது வர மாட்டேங்குது. நீங்க நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா? Are you good children or loving children? 12 பேர்ல யோசேப்பு யாரு? And 12, how was Joseph? Who was Joseph? செல்ல பிள்ளை. Joseph was loving son. யோசேப்புக்கு போனபடி பென்யமீன். After Joseph, அவனுக்கு ஒரு Benjamin. செல்ல பிள்ளை. He was also loving son. அதனால அவன் விட மாட்டேங்கிறான். That's why he is not leaving. வேற எல்லாரும் போங்கடா, இவனව நான் விட மாட்டேன். Let everyone go, but I will not go. யோசேப்பு போய்ட்டான், என் செல்ல பிள்ளை போய்ட்டான். My loving son Joseph is left. இப்ப அடுத்தது Next, இவனுமா இந்த பென்யமீனுமா போகணும். even Benjamin. ஐயோ, இது எனக்கு ஆகவே ஆகாது. No, I cannot send him. இப்படி ஒரு சம்பவம் நடக்குமானால் நான் துக்கத்தோடு போயிருவேன் பாதாளத்துக்கு. If this incident happened, I will be going with வீட்ல grief. 5 பிள்ளைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை இருக்குங்க. Even we will be having one loving அந்த child. செல்ல பிள்ளைக்கு தெரியாம சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. They will give a chocolate loving to the loving அந்த child செல்ல unknowingly. பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சுக்கிடுவாங்க. They'll keep the child, loving child, in the bosom. இவர் மூத்த பிள்ளையை காட்டிலும் இளைய பிள்ளையை தான் இப்ப செல்லமா மடியில அப்பப்ப தூக்கிக்கிட்டு நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பர்னாட் அப்படி அவனை வேற எம்பரால்ட் அப்படி தூங்கின மாதிரி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு பிரச்சனை இல்ல, வீட்ல ஒரே ஒரு பிள்ளை, Only one child in the house. அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. For them there's no problem. அவங்க செல்ல பிள்ளை அவங்கதான், நல்ல பிள்ளையும் அவங்கதான். Loving child and good child is all they say. ஜானி கிட்ட கேட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்ல அவங்க அப்பாவுக்கு தான் செல்ல, நான்லாம் செல்ல பிள்ளையால வச்சுக்கிட மாட்டேன்ப்பா. சோத்திரம். அவங்க எல்லாம் குறிப்பாக வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. They don't show it outside. செல்ல பிள்ளை. Because loving child. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவை பற்றி சொல்றாரு. Jesus Christ. நித்தமும் அவரோடு இருந்தேன். I was always by his side. ஆண்டவரோடு நித்தம் இருக்கிறேன். I was always with Lord. நான் அவருக்கு செல்ல பிள்ளை. I am a loving child for him. அப்ப நான் என்ன செய்கிறேன்? Therefore what I அவர் do, அருகே நித்தம் இருந்தபடினா, because I was beside him always, சந்தோஷம். it was daily his life. அவருக்கு மனமகிழ்ச்சியா இருந்தேன். It was a joy for him. நானே என்ன செய்றேன்? And for me, அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். I was rejoicing always before him. எத்தனை பேர் இந்த 2021 வருஷத்துல அப்படி இருந்தீங்க? How many of you are like this in 2021? நித்தம் அவர் சமூகத்தை தேடுனீங்களா? Did you always sought his? நித்தம் அவர் சமூகத்துல போய் பாடி அவரை துதிச்சீங்களா? Did you always go by his side and praise and நித்தம் worship அவருடைய him? சமூகத்துல வேதத்தை நீங்க வாசித்தீங்களா, தியானித்தீங்களா? Did you read the Bible and meditated his word always? வருஷத்துல 2021 வருஷத்துல பரவாயில்ல, சிலருடைய வசதிக்கு ஏற்றவாறு லாக்டவுன் வந்தது ரொம்பவே வசதியா போச்சு. வீட்டுல 2021 for people's comfort, no, lockdown which just came was also good. ஆனாலும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆன்லைன் மூலமாக அங்க உட்கார்ந்து ஆராதிச்சு அவர்கள் சிலருடைய சாட்சி எனக்கு காதுனால நான் கேட்டேன். நாங்கள் ஆராதனையில வந்து கவனிக்க கூட முடியல சிலரங்களை, ஆனா அந்த ஆன்லைன்ல ஆராதனையில முழுசுமா நாங்க அப்சர்வ் பண்ணோம். அப்படி People gave the testimony that no, even during the service we were not able to observe properly, but still during online service we were completely observing. It was so good to us. அப்போ தேவ சமூகத்துல இருக்கும்போது தேவனுக்கு மனமகிழ்ச்சி, நான் அவருடைய சமூகத்துல களி கூறுகிறேன். Therefore when we are in God's presence, it's a great delight to him. Also we rejoice in his presence. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சந்தோஷப்பட்டுட்டு போறோம். One தேவனுக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். Weekly once we come, it's a joy, and it's a joy for the God and also to us. ஒவ்வொரு நாளும் நீங்க வீடுகளில் உட்கார்ந்து கர்த்தரை பாடி துதித்து வேதத்தை வாசித்து
நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்க Every வாழ்க்கை. day when you sit at your house, read Bible, sing song and praise and worship God, it will be so joyful to God and so to you. நம்முடைய ஆராதனையின் மூலமா கர்த்தரை மகிழ பண்ணுகிறோம். Through our service, we are glorifying to God. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறது நிமித்தமாக அவரை நாம் மகிழ பண்ணுகிறோம். Obeying to words, God's word, we are glorifying God. அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது நிமித்தமாக அவரை மகிழ பண்ணுகிறோம். Because we surrender to God's word and to his truth, we glorify God. ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்துல சொல்ற வார்த்தையின்படி Isaiah 61 verses 10. மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டல் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். மணவாளன் ஆபரணங்களினால் அலங்கரிக்கிறது போல மணவாட்டி நகைகளினால் தங்கள் சிங்காரித்துக் கொண்டிருக்கிறது போல As a bridegroom decks himself with ornaments, as a bride adorns himself with her jewels. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். I will greatly rejoice in the Lord. தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூருகிறது. My soul shall be joyful in my God. சந்தோஷம். Joy. ஹalleluya. Hallelujah. சந்தோஷம் பொங்குது. Oh, so joy is overflowing. அந்த ஆபரணங்களினால் அந்த மணவாளனும் மணவாட்டியும் See the bridegroom and நாளிலே அவர்களது ஆபரணங்களினால் அவர்கள் அலங்கரித்துக் கொண்டு வரும்போது The days of marriage, when you see the bride and bridegrooms adorning themselves with ornaments, அவ்வளோ இருதயம் சந்தோஷப்படுமா? it is a great joy. அவர்கள் இருதயம் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குமா? Their heart will be filled with joy and gladness. அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் எனக்கு எப்படி தந்திருக்கிறார்? And this joy, how the God has given to me? ரட்சிப்பின் வஸ்திரங்களை தந்திருக்கிறார். He has given me as a garment of salvation. நீதியின் சால்வையிலே கர்த்தர் எனக்கு He has தந்திருக்கிறார். given me the mantle of righteousness. அதனால் எனக்கு துதியின் உடையை தந்திருக்கிறார். He has given me the cloth of praising. அதனால பாஸ்டர் மணவாளன் ஆபரணங்கள் மணவாட்டி அது நகைகளினால் சிங்காரிக்கிறதுனால சந்தோஷம் சொல்லி இருக்குது. ஆகையினால அப்படி அதுலதான சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு உங்களுக்கு ரட்சிப்புல கிடைக்கிறதா சந்தோஷம். So pastor bride, கர்த்தர் கொடுக்கிற நீதியில கீழ்ப்படிகிறவங்க சந்தோஷம். so don't say that the pastor துதியில கிடைக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம். bride and bridegrooms are now adorning themselves with ornaments, it's a joy. Don't say that for you. It is a salvation, it is a praise, and it is being with God brings joy to you. உலக மனுஷர் இஸ்ரவேலே நீ மற்ற ஜனங்களை போல கலிவுறாதே ஓசியா சொல்லுகிறார். Hosea says, oh Israel, do not rejoice like worldly men. ஆகையால் அவர்களுக்கு அந்த சந்தோஷம். For them there is a joy in that. தேவன் என்னை மீட்டெடுத்தாரே. God has redeemed me. என் பாவம் எல்லாம் பறந்தது. All my sins are free. என் நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்தார். God has changed all my disease. ஹalleluya. Hallelujah. என் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விட்டார். Lord has changed all my curse. அக்கிரமங்களையும் மீறுதலையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். Lord has forgiven all my sins. சந்தோஷம் எனக்குள்ளே நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. Oh, joy is overflowing in me. It's filling me. தேவனுக்குள்ளாக நான் களிகூர்ந்து கொண்டே I இருக்கிறேன். will rejoice in the God of salvation. அதனால இப்படி நாம் மகிழ்ச்சி அடையணும். And like this we have to be joyful. விட்டுட்டு நாம் தேவனை மறந்த நாட்கள் அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கு சொல்லுங்க. Living this, and when we forget God, it becomes grief and sorrow for him. ஓசியா 2 அதிகாரம் 13 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா When we turn towards Hosea chapter 2 verses 13, 2 அதிகாரம் 13 வசனத்துல chapter 2 verses 13, அவள் பாகாலுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் பாத்தீங்களா மறந்து போன நாட்கள் but me she forgot. என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறந்து போன நாட்கள் but me she forgot. உலக பிரகாரமான காரியங்களை நீ பின்பற்றி போன நாட்கள். The days which you followed the worldly things. உலக காரியத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி prioritizing the worldly things. தேவனை மறந்த நாட்கள். The days which you forgot God. வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உங்களுக்கு அதை சிந்திக்கும்படியாக நினைப்பூட்டுகிறார். God is reminding you in the end of this year to think that. ஆரம்பத்துல மோசேயை பற்றி நீங்க பைபிள்ல வாசிச்சீங்க. In the beginning when you read about Moses, கர்த்தர் தனக்கு ஒரு மாதிரியை காட்டினார் மோசேக்கு. God showed a model to Moses. ஆதி யாத்திராகமம் 25 அதிகாரத்துல ஒரு வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார். In Exodus 25, God told him to make a tabernacle. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்குன்னு சொன்னார். God told him make a holy ஆரம்பத்துல sanctuary. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். In the beginning God told him. இந்த வார்த்தை அவன் கேட்டு He heard this voice. மோசே கர்த்தர் சொன்னபடியே செய்தான் And பாருங்க. Moses did according to the word of God. அந்த முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? Do you know how was the end? யாத்திராகமம் கடைசி அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா Exodus last chapter when you turn towards 40 அதிகாரம் 16 வசனத்துல 40 verses 16. கர்த்தர் சொன்னபடியே As per God did said. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே செய்தார். Moses did according to all that Lord had commanded to him. முடிவு எப்படி இருந்துச்சு? See how was the end? வாசி பாருங்க முடிவு எப்படி இருந்துச்சு? Let's read how was the end. 34 வசனம் 35 வசனத்தை பாருங்க. முடிவு எப்படி இருந்துச்சு? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு. ஹalleluya. Cloud covered the tabernacle. மேகம் கூடாரத்தை மூடிடுச்சு. Cloud covered the tabernacle. மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிடுச்சு. The glory of the Lord filled the tabernacle. முடிவு எப்படி இருந்துச்சு? How was the end? அப்படியே தேவ சமூகமா இருந்துச்சு. It was filling with God's presence. முடிவு மகிமையா இருந்துச்சு. End was glorious. 2021 வருஷத்தின் முடிவு
மகிமையா இருக்கிறதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு உங்களை முழுதுமா ஒப்பு கொடுங்க. 2021 surrender to the word of this word, saying that the end is going to be glorious of ஒரு this year. சம்பூரணமான முடிவை கர்த்தர் இந்த 2021 வருஷத்துல கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். God desires to give a perfect end this year 2021 to you. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that not to give you a good end of this year. உங்களுக்கு ஒரு மகிமையான முடிவை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். God wishes to give a glorious end of this year. பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்டார், அவர் என்ன சொல்லுவார்? He asked to send Paul what he says. நல்ல போராட்டம் போராடினேன். I fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். I finished my race. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I preserved my faith. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Therefore the crown of righteousness kept for me. அந்த பாகத்தில் யார் விரும்புகிறார்களோ, who is expecting this presence, எனக்கு கர்த்தர் தந்தது போல as God gave to me, எனக்கு மாத்திரமல்ல, not only to you, அந்த மகிமை யார் விரும்புறாங்க, who desires this glory, அந்த நல்ல முடிவை யார் விரும்புகிறாங்க, who desires this good end, அந்த சம்பூர்ணமான முடிவை யார் விரும்புறாங்க, who wishes this perfect end, அவர்களுக்கு கர்த்தர் அதை தருவார். and to them also God will give. ஹalleluya, hallelujah, இத கர்த்தர் நமக்கு தருவார். and this will God give us நோக்க முதல் முடிவு வரைக்கும், from the beginning till the end. யோவான் ஸ்நானகனுடைய முடிவை பார்த்தால அப்படிதான் வேதம் சொல்லி இருக்கு. Also the end of John the Baptist, when we see பாதர் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் அவருடைய வாழ்க்கையில எழுதும்போது சொல்றாங்க, St. Paul when he is writing there, துவக்கத்துல அவங்களுடைய முடிவு how in the beginning தாழ்மையா இருந்துச்சு. beginning was so humble, முடிவு எப்படி இருந்துச்சா, and மகிமையா முடிச்சு. it was glorious, they say. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு When you பாத்தீங்கன்னா, turn towards Acts chapter 13, யோவான் ஸ்நானகனுடைய முடிவை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. about the end of John the Baptist, it is written there. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25 வசனத்துல Acts chapter 13 verses 25. அவர் சொல்லலாம், தன்னை பெருமையா பேசலாம், He can boast about himself, ஆனா தாழ்மையா முடிக்கிறார் பாருங்க. but humble. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, John was fulfilling his service. 25 வசனம். 13, யோவான் 25. தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற யோவான் போது, தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் வருகிறவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் நல்ல அல்ல ஒரு என்றார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Everyone shout hallelujah. காலையில் இந்த வார்த்தையை யோசிக்கிட்டே வந்தேன். I was thinking this word. ட்ரெயின்ல சீக்கிரம் படுத்துட்டேன். 9 மணி 9:30க்கு படுத்துட்டேன். 9:30 I was traveling in train last night. பகலெல்லாம் அங்கங்க டிராவல் பண்ணி கூட்டமெல்லாம் நடத்திட்டு வந்தேனால டயர்ட்ல படுத்துட்டேன். Entire day I was traveling, I was conducting meeting, I was so tired, கரெக்ட்டா slept early. 2 மணிக்கு உட்கார்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் தியானித்தேன். 2 o'clock I woke up, I was meditating all these words. தனியா எனக்கு மாத்திரம் இருக்கிற லைட்டை பிரஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். அவனுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, And John was finishing his course, he said, எப்படி நிறைவேற்றினா, how he fulfilled. துவக்கத்துல தன்னை தாழ்த்துகிறான். In the beginning he humbled himself. இவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க, People say ஒருவேளை இவர் அற்புதம் செய்யறாரு, he is doing miracles. இவரை பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கிறாரு, When we look at him, he is looking different. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிடுறாரு, He is eating the locusts and the honey. ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாரோ, Will he be a prophet? இவர்தான் மேசியா இருப்பாரோ, Will he be a messiah? இவர்தான் மேசியாவோ, Will he be messiah? அவர் சொல்றாரு, இல்ல என்ன சொல்லாதீங்க. No, he says, no, don't call me so. தன்னை தாழ்த்துறாரு He பாருங்க. humbled himself. நான் அவர் இல்ல, No, I'm not him. அவருக்கு நான் பணிவிடை செய்யறதுக்காக வந்தேன். I came to serve him. அவருக்கு முன்னாடி கொஞ்சம் ரோடெல்லாம் க்ளீன் பண்ணணும், I have to clean the roads before him. அவருக்கு கொஞ்சம் பாதையை செவ்வை பண்ணணும். I have to set right the path before அவரை him. பற்றி நான் உங்களுக்கு முன்னக்கூட்டி ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். I was sent before him to preach about him to you. நானெல்லாம் அவர் இல்லப்பா, No, I'm not so. ஆனா அவருடைய பாதரட்சியின் வார கூட சுமக்க நான் தகுதி கிடையாது. Even the sandals of whose feet I'm not worthy to lose. முடிக்கும் போது எப்படி முடிச்சாரோ, See, how is he ending? நான் அல்லன்னு துவக்கினாரு, He who said, I am not. தான் அல்லன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறது மாத்திரமல்ல, Not only he humbled himself, I'm not so. தாழ்மையோடு முடிச்சது மாத்திரமல்ல, Not only being humble, அவர் என்ன செய்கிறார், சமாதானத்தோடு தன் ஓட்டத்தை முடித்தார். with peace he ended his race. தாழ்மையோடு துவக்கி, He started with humbleness. ஹல்லேலூயா, Hallelujah. சமாதானத்தோடு தன்னை ஓட்டத்தை ஓடி With முடித்தார். peace he finished his race. அவருடைய தலை சேதமாக்கப்பட்டிருந்தாலும் Even he was beheaded, அவருடைய முடிவு சமாதானமா his இருக்கு. end was peace. கொடுத்த பொறுப்புகளை நான் உண்மையா இருந்தேன். I was faithful in the responsibilities given. 2021 வருஷத்துல கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தை நீங்க உண்மையா In இருந்தீங்கன்னா, the 2020 with the faith which was given, are you தேவனுடைய responsible? வார்த்தைகளை நீங்க உண்மையா Are இருந்தீங்களா, you faithful in the word given? கர்த்தர் உனக்கு கொடுத்த சத்தியத்துல உபதேசங்கள்ல ஊழியங்கள்ல உண்மையா In the இருந்தீங்களா, ministry, truth and the doctrine, are you faithful? கர்த்தர் கொடுத்த உத்தரவாதங்களை நீங்க உண்மையா இருந்தீங்களா, Are you faithful in the responsibilities given? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபைகளை நீங்க உண்மையா Are you இருந்தீங்களா, faithful to the church which was given? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானங்களை நீங்க உண்மையா Are you இருந்தீங்களா, faithful for the earnings which was உங்கள் given? பிள்ளைகளிடத்தில் உங்களோடு கூட இடத்துல எப்படி நடந்து கொண்டீர்கள் சிந்தித்து To பாருங்க. the children, to the people, those who were around, how you behaved, they நீங்க think of உண்மை, நாம் உண்மை இல்லாத இருந்த வேளையிலும் the way I was unfaithful, கர்த்தரோ உண்மை உள்ளவராக but still இருந்தார். God was faithful. ஹல்லேலூயா, Hallelujah. அவர் நம்மிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். See, he has done so much grateful, glorious things எவ்வளவு in us. அடிக்க கொண்டே போகலாம். We can keep piling it up. மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டே வந்தார். Wonderful things
he was doing. அந்த கொரோனா நாட்கள் எவ்வளோ கடமை செய்தார். In the days of corona, so much goodness he has done. செய்ததை நாவினால் சொல்ல முடியாது. We cannot describe with our tongues whatever he has done. என்கிட்ட சொன்னாங்க, போகாதீங்க போகாதீங்க. People said, do not go there, go here. கேரளாவுக்கு போகாதீங்க. Don't go to Kerala. அங்கதான் அதிகமாகுதா. It is increasing there. யோக போயிட்டு வராதீங்க. Don't go there. இந்தியாவுக்கு போகாதீங்க. Don't go. அயல்நாடுகளுக்கு போகாதீங்க. Don't go to foreign countries. இல்ல, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். All that God did glorious things. Hallelujah. Hallelujah. நான் சொல்ல முடியும், இந்த வசனத்துக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். I can tell that as per this verse, என்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை God has done a glorious things in my life. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Second thing, let me tell and finish. இரண்டாவது எரேமியாவின் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Let me turn towards the book of Jeremiah. அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் Jeremiah chapter 2 31ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும்போது, verses 31. அங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றாரு. Through Jeremiah prophet he says that no, consider the word of the Lord. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். So he has done so much of great and glorious things. சிந்திச்சு பாருங்க. Consider that and think that. அவர் உங்களை நடத்தினாரே, நீங்க நடத்தப்பட்டீங்களே, அந்த வழியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. He has led you the path you will lead. Remember and think that. இந்த 31ஆம் வசனத்துல, in this verse 31, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சிந்திச்சு பாருங்க. it is told that see the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நிறைய சந்தர்ப்பத்துல நாம் மறந்து விட்டோம். Many situations I did not remember the word of the Lord. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையில அவர் மறக்காதவராக, அந்த வார்த்தையில மாற்றமில்லாதவராக இருந்து நமக்கு அவ்வப்போது நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். But the word which God gave, he was unchanging the word. There was no change in the word. He remembered this word. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். Through Jeremiah prophet Lord says, என்னுடைய ஜனங்கள் மதியற்றவர்களா இருந்து என்னை அறியாம போயிட்டாங்க. Oh, do my people say, where are the Lords? அவர்களுக்கு உணர்வு இல்லாம போயிடுச்சு. They don't have understanding. எரேமியா 4:22 வாசிச்சு பாருங்க. Jeremiah 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என்னை அறியாதிருக்கிறாங்க. அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்ய ரொம்ப ஞானமா இருக்குது, பேசுறது மட்டும் கெட்டிக்காரங்க. அவர்கள் நன்மை செய்யறதுக்கு என்ன இல்ல, அவர்களுக்கு அறிவே இல்லாம போயிருச்சு. They do not have to good to do தேவனை knowledge. மறக்கிறவர்களே, இதை நீங்கள் சிந்தியுங்க. Those who are forgetting God, think this. என் வேதத்தை நீ மறந்தாய், ஆகினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துட்டேங்கிறார் ஆண்டவர். God says, because you did not remember my law, I did not remember your children. ஏன் ஆண்டவர் எனக்கு தான் உதவி செய்யல, நான் தான் பாவி. God, I am a sinner, you did not help me. ஆனா என் பிள்ளைக்கு உதவி செய்ய கூடாதா? But why you did not do என் பிள்ளைக்கு இறங்க கூடாதா? கேள்வி கேக்குறீங்க, நல்ல கேள்விதான். But you are asking this question, why? பாவ மரியாதை என் பிள்ளை என்ன செஞ்சிச்சு? I have done, but what my children have done? நிமித்தமா உன் பிள்ளை சிட்சிக்கப்படுது. Because of you, your children are chastised. மாடை கொண்டு வரணும்னா கண்ணுக்குட்டி இழுத்தா போதும், மாடு தன்னால பின்னாடி ஓடி வரும். If you have to get the calf, you have to just pull the calf. எனக்கு என்னுடைய சிட்சை எனக்கு கொடுக்கலாமே. Give the chastisement to me. என் பிள்ளைகளுக்கு வந்தது என்னால தாங்க முடியல. But which just came to my children, I'm not able to bear. வேதத்தை மறந்தாய். Because you did not remember the law. அதான் ஓசியா 4ல நீங்க வாசிங்க, வேதத்தை நீ மறந்தாய். Also in Hosea, you did not remember my law. Because you did not remember my law. நீ வெறுத்து விட்டாய். You hated it. ஆகையினால நான் என்ன செஞ்சிட்டேன்? Therefore what I did, நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன். I also did not remember your children. உன் செய்த காரியங்களை what you did, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறாரா? God inquires for 3-4 generations what you have done. ஜனங்கள் மதியற்றவர்களா இருந்தாங்க. Because people are foolish. ஆனா பொல்லாப்பு செய்ய ரொம்ப தீவிரமா இருக்காங்க. They are so good to do wickedness. ஏதாவது பேசுறதா நல்ல அறிவாளிகள் அதுல. If anything to talk, they are so much knowledge. வாயில வேதம் மட்டும் வரவே வராது. They do not have law in their mouth. வேதத்தை அவங்க வாயில தேடுவாங்க. They seek in law in their mouth. ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். The priest's tongue has to preserve the word of God. வேதத்தை அவன் வாயில தேடுவார். If they seek the law in their யார் mouth. ஆசாரியர்கள்? எல்லாரும் ஆசாரியர்கள். Everyone is a priest. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் என் ஊழியக்காரர் என்று சொல்றார். All the Israelites, Lord is calling them and telling all my servants be priests. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும்போது, when we read in Revelation, அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும். by the blood of Jesus when we are washed, we are called as kings and priests. மல்கியா 2:7 வாசிங்க, ஆசாரியனுடைய உதடு அறிவிக்காக வேதத்தை அவன் வாயில தேடுவார். Malachi 2:7, for the lips of the priest should keep the knowledge and people should seek the law from his mouth. உங்களுடைய வார்த்தையில எத்தனை பேர் வேதத்தை உங்களுடைய வாயில நீங்க கொண்டு உச்சரித்து கொண்டிருந்தீங்க? How many of you are uttering the word of God from your mouth? இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்க. Ask, what is this month's promise? அதுவா அத பார்த்து சொல்றேன். People say that, let me check and tell you. இந்த வருஷ வாக்குத்தத்தத்தை கேட்டு பாருங்க. Ask for this year's promise. அதுவா உங்களுக்கு கத்த தனிப்பட்ட விதத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க கேளுங்க பாப்போம். Ask for your personal promise which God gave to you.
பைபிள்ல வச்சு எங்கேயோ காணாம போச்சு பாஸ்டர். Pastor, I kept in Bible, I don't know where it is gone. திடீர்னு உங்க வீடுகளுக்கு கர்த்தர் சித்தமானா எல்லாம் ஒரு விசிட் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். I'm praying, if God's will, I have to visit everyone's house. கர்த்தர் சித்தமான ஒரு ரவுண்ட் வந்துறணும்னு நினைச்சிருக்கிறேன். I was praying, God's will, I have to go around in everyone's house. கார்ல வர முடியாட்டாலும் எனக்கு கர்த்தர் இந்த பர்த்டே அன்னைக்கு நல்ல ஒரு அவெஞ்சர் நல்ல ஒரு பைக்கை கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு. Even if I'm not able to come in a car, I've got a good bike which was present to me on my birthday. இனி வாலிப கழுகுக்கு சமானமான திரும்ப வயது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். So I think God has renewed my strength like eagle. முன்பு ஓட்டி இருக்கிறேன், முன்னாடி இப்ப பயமா இருக்கு ஓட்ட, முன்னாடி புல்லட் எல்லாம் ஓட்டுவேன். In the beginning I was driving bullets. இப்ப இல்ல திரும்ப கர்த்தர் உனக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னு கொண்டு வந்துட்டாரு. Again God has brought me to the same first situation. எல்லாம் அந்த புது வருஷத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் எல்லா வீடுகளுக்கு வந்துருவேன் நான். Before the new year I want to come around to everyone's house. அது கேட்டவாறு கர்த்தர் நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். I believe that accordingly God will lead me. திடீர்னு கேப்பேன், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்னு கேப்பேன். I will suddenly ask you, what is this month's promise, this year's promise? நம்முடைய குரூப்ல உள்ள நம்முடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்தாங்க. Also our brothers came. இந்த பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஒரு மான் படத்துல ஒரு கிளாக் வச்சு கொடுத்தாங்க. They draw a deer's picture and they gave it to me, presented to me. நம்ம ஆபிரகாம் நம்ம சூசை எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. Abraham brother Susa and என்ன இது கொடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். I asked, what is this you are given? அவர் சொன்னாங்க, உன் கால்களை மான் கால்களை போல ஆக்குவேன், உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். God has given you a promise, I will make your feet like the feet of deer. தங்க வாக்குத்தத்தத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்காங்க, என் வாக்குத்தத்தத்தையும் ரொம்ப மண்டையில போட்டு வச்சிருக்காங்க. They remember their promise, also my promise. Hallelujah. Hallelujah. வார்த்தைகளை மறந்துடாதீங்க. Do not forget the word. வேதத்தை மறந்துட்டாங்க எங்க ஜனங்க. They forgot the law. My people. பொல்லாப்பான காரியங்களை மட்டும் மனசுல வச்சிருப்பாங்க. அந்த ஆளு சொன்னானே, அந்த ஆளு செஞ்சாலே, அவ செஞ்சாலே மறக்க மாட்டேன், இது மட்டும் கரெக்ட்டா வச்சிருக்கிறேன் பாரு. All the evil and hatred things they keep in the mind, to as a kind of vengeance. வச்சிருக்கிறேன் இல்ல வச்சிக்கிறேன். Let me see, let me see. அதுக்கு காலம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. They are waiting for. நல்ல நேரம் வரட்டு வச்சிக்கிறேன். Let me have the right time. இவங்க ஆணையாட்டும் அவங்க பூனையாட்டும், ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம். There's a time for lion, there's a time for the elephant, there's a time for the. சரியா வைக்கிற பாருங்க. Let me have a time. நேரத்துக்காக காத்திருக்கிறேன். I'm waiting for the time. இப்படி பண்ணிக்கிட்டு தான் ஒண்ணு நீ பார்க்க மாட்ட, புஷ்க்குன்னு தான் போடுவேன். Nothing you can do it. ஜனங்க காத்த பெத்தது மாதிரி தான் காற்று தான் நீ பெற்றெடுப்ப, வர ஒண்ணு கிடையாது. You will begot a wind, nothing is going to happen. வேற புஷ்க்குன்னு தான் போயிரும். You just go like this. ஒரு காரியம் உன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You see victory in your life and you say like this. நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியாது. No goodness you can receive in your life. ஜனங்கள் மதியற்றவர்களா இருக்கிறாங்க. My people are foolish. அவர்களுக்கு நான் வேதத்தை கொடுத்தேன். I gave them the law. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய சந்ததி யாரே? Oh, generation of the Lord, Israelites. இஸ்ரவேலரே, oh Israelites, கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை சிந்திங்க. remember the word which God spoke to you. 50 சங்கீத 22 வசனத்திலும் கர்த்தர் சங்கீதக்காரர் ஆசாபின் சங்கீதத்துல சொல்றாரு. Psalms 50 verses 22. தேவனை மறக்கிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்க. Those who forget the Lord, remember. இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். Now consider this, oh you. ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. Least I tear you in pieces. தேவனுடைய வார்த்தைகளை மறக்காதீங்க. And there be none to deliver. தேவனை மறக்காதீங்க. Do not forget the word of God. கர்த்தர் சொன்ன கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் மறக்காதீங்க. Do not forget the law, word of God. என் வார்த்தை நன்மை செய்யாதோ? Will my word not do good? மீகாவின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, Micah chapter 2 verses 7. என் வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யாதோ? Will my word not do good to you? கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் நன்மை செய்யக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. God's word is a word which does goodness. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் நாவை குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் வார்த்தை நன்மை செய்யாதோ? Do not my words do good to you? Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யக்கூடிய வார்த்தை. God's word is a word which does goodness. ஒரு நாள் என் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya சொல்லுங்க. Those who believe shout hallelujah. Never ever do evil to me. Hallelujah. என் தேவன் எனக்கு தீமையை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். My God will never permit evil to me. அவர் சுத்தமுள்ள தேவன். He is a perfect and clean God. அவர் தீமையை காணக்கூடாத தேவன். He is a God who cannot see அவர் evil. எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவர். He will do goodness in all. இந்த வருஷத்தின் கடைசியிலும் நன்மையோடு இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Also at the end of the year with goodness, he wants to end this year. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். சிந்தித்து பாருங்க. Think that God has done great things. கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்க. Remember the word of God. என்னென்ன மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்தார். What all great and glorious things he has done in your life. எப்படி இருக்கிறது, இப்பொழுது முடிவு எப்படி இருக்கிறது? How was your beginning and how was your end? அதியற்றவர்களா இருக்காதீங்க. Do not be foolish. தேவனுடைய வார்த்தை அவிசுவாசிக்குரிய ஜனங்களாய் காணப்படாதீங்க. Do not be a people of unbelieving God's word. வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு
உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். Surrender to the word of God in the end of this எல்லாரும் year. இந்த காலை வேளையில உங்களுடைய கண்களை மூடுங்க. Everyone close your eyes this பரலோகத்தின் morning. தேவனை நோக்கி பாருங்க. Look unto the Lord. நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். I finish my word through சிந்திக்க முடியாத ரெண்டு வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் I தந்திருக்கிறேன். give this word to meditate இந்த and வார்த்தைகளை remember it. மாத்திரம் சிந்தித்துக் கொண்டே இருங்க. Keep meditating this word. எவ்வளவு மகிமையான காரியங்களை So செய்தார். much great and glorious things he has முடிவு done. எவ்வளவு மகிமையா இருக்கணும். It will be how we are. மகிமையான காரியங்களை செய்தாரு. There's so much good he has done. முடிவு எவ்வளவு மகிமையா இருக்கணும். It's how the end should be glorious. இந்த முடிவு மிகவும் பரிதாபமா இருக்குது. My end is so sorrowful. துக்கமா இருக்குது. It is grieved. வேதனையா இருக்குது. It is painful. ஏன்னு நீ சிந்திச்சியா? Did you think that why? உங்களுடைய வார்த்தைகளை உங்களை நீங்கள் ஆராய்ந்து Did you பார்த்தீர்களா? examine yourself? ஆமா ஆண்டவரே, கீழ்ப்படியாம இருந்துட்டாங்க. Yes, Lord. Disobedience. துன்மார்க்கனை போல நடந்தேன் நான். I walk like wicked men. உம்மை மறந்து வாழ்ந்தேன் ஆண்டவரே. Lord, I did not remember உம்மை you. தேடாமல் போனேன் ஆண்டவரே. Lord, I did not seek you. இன்றைக்கு Today, நான் மனம் திரும்புகிறேன். today I repent, O Lord. ஆகையினால் இந்த இருக்கிற இந்த குறுகின நாட்கள், In this little days to end this year. இருக்கிற ஒரு சில நாட்கள் In this little days what I have. சிந்தித்து உம்பக்கமாய் நான் திரும்புகிறேன். Lord, let me remember, think and turn towards you. இருதயத்தை திருப்புங்க. Turn your heart. மதியற்றவர்களை போல நீ ஆண்டவரை பின்பற்றாத. Do not follow like a foolish man ஓ, the Lord. தேவனை மறக்கிற ஜனங்களை போல நீ பின்பற்ற Do வேண்டாம். not follow the Lord like those who ஒரு forget God. துன்மார்க்கனை போல உன்னுடைய முடிவு இருக்க வேண்டாம். Let your end not be like wicked men. ஓ, say. என் முடிவு சம்பூரணம் என்று நீ சொல்ல You வேண்டும். have to tell that my end will be perfect. கர்த்தர் சொன்னபடி நான் செய்தேன். I did as per the ஓ, Lord's word. என்ன கர்த்தர் மகிமையால் மூடினார். God covered me with glory. கர்த்தர் சொன்னபடி நான் கற்பித்தபடி நான் I நடந்தேன். walked as per the teaching of the தேவ Lord. சமூகத்தோடு இந்த வருஷத்தை நான் முடித்தேன். I finished this end with God's presence. ஜெயமாக நான் இந்த வருஷத்தை முடித்தேன். God, I finished my hair. உங்களை எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? How many of you are desiring it? விரும்புறவங்க அப்படி எழும்பி நில்லுங்க. Those who desire it, please ஓ, stand up. ஷாபாலா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். Lord is going to bless you. வருஷத்தை ஜெயமாக கர்த்தர் முடிக்க God போறார். is going to finish this end ஓ, வருஷத்தை victoriously. நன்மையினால் முடிச்சுட்டுகிறவர். He who crowns thee with இந்த goodness. 12 வருஷத்தின் இந்த வருஷத்தில் இந்த 12 மாதங்கள் ஒன்றுமே இல்லையே நீ தவிக்கிற. You are groaning 12 years, nothing happened. புலம்புகிற. You are lambing. கண்ணீரோடு தான் என் முடிவோ. Oh, this is my end. துக்கமா தான் என் முடிவோ. Oh, is sorrow my end? வேதனையோடு தான் என் முடிவோ. Is my pain my end? அதற்காக உனக்கு இந்த புதிய வருஷம் இந்த வருஷத்தை உனக்கு தரல. For that he has not given you this year. முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னா 2021 வருஷம் உன்னை பாதுகாத்தார். 2021 is given, preserved you to உனக்கு finish this end தேவனுடைய glorious. வார்த்தைகளை தந்தார். That's why he gave you தேவ words. சமூகத்தை He தந்தார். gave his presence. நல்ல ஐக்கியத்தை He தந்தார். gave this good நல்ல fellowship. ஊழியங்களை He தந்தார். gave good ministry. ஆனா இப்ப எப்படி இருக்கிற? But how are you now? நீ துன்மார்க்கமா இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தால் If you are still living wicked life, முடிவு உனக்கு பரிதாபமா end will be sorrowful. தேவ சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தால் If you surrender to the will of தேவ God, சமூகத்துக்குள்ள ஒப்பு if you கொடுத்தால் surrender for God's presence, தேவனுடைய பிள்ளையே 2021 வருஷத்தில் முடிவு மகிமையா இருக்கும். child of God, 2021 end will be ஆண்டவரே glorious. எவ்வளவு மகிமையை செய்தீர் ஆண்டவரே. Lord, so much glory you have done. எவ்வளவு வாழ்க்கையில் நன்மை செய்தீர். Lord, so much goodness you have done. ஆண்டின் துவக்கத்திலிருந்து Compared to the நான் beginning, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் from முதல் the day I got saved ஓ இந்நாள் வரைக்கும் till today, நான் கர்த்தருக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறேன். I with tears thank ஓ, God. இந்த ராத்திரி இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கும் போது காலை நேரத்துல When I was taking this இந்த preaching வார்த்தையை today நான் morning, தியானிக்கும் போது when I was meditating this அப்படியே word, நான் என்னுடைய படுக்கையில கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு சமூகத்துல நான் கண்ணீர் I வடித்தேன். shed tears in my bed. when I ஆண்டவரே, was- எத்தனையோ பேருக்கு செய்யாத நன்மையே Lord, goodness so much for நீர் so என் many people வாழ்க்கையில you have done. செய்தீரே. Lord, you've done in my life. எத்தனையோ பேர் ஊழியம் இல்லாம There இருக்கிறாங்க. are so many people without ministry, ஆத்துமாக்கள் இல்லாம இருக்கிறாங்க. without soul they are, ஊழியர்கள் இல்லாம இருக்கிறாங்க. without servants of God, உதவி இல்லாம without இருக்கிறாங்க. help they are, பணம் இல்லாம இருக்கிறாங்க. without money they are, வாகனம் இல்லாம இருக்கிறாங்க. without vehicle they are, இப்படி பல தேசங்களுக்கு போக முடியாம இருக்கிறாங்க. without they cannot able to go to many places. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு வந்தவங்களுக்கு இந்த நல்லது கிடையவே கிடையாது என்று Those who left the சொல்லிட்டார். fellowship of saints, who came, this goodness they are not following. எத்தனையோ பேர் அந்த Many சாபத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். people put into curse, எனக்கோ மகிமையான காரியங்களை செய்தீரே. but for me you have done glorious things. எவ்வளவு மகிமையான காரியங்களை So much செய்தீர். great and glorious things you நான் have அதை done. சிந்திக்கிறேன் ஆண்டவரே. Lord, I remember it. அதை சிந்தித்து உம்முடைய சமூகத்தில் என்னை Lord, அர்ப்பணிக்கிறேன் I remember ஆண்டவரே. and commit myself in என்னை your presence. தாழ்த்துகிறேன் Lord, ஆண்டவரே. still I humble myself. இதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரமல்ல. Lord, not that. உங்கள் எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறேன். Surrender yourself not only to me உம்முடைய also. சமூகத்தில் நான் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன். Lord, I kiss your feet in your presence. கண்ணீரினால் உம்முடைய பாதத்தை நான் Lord, I wash your feet நனைக்கிறேன். with tears. என் தலைமயிரினால் உம்முடைய பாதத்தை Lord, I wipe துடைக்கிறேன். your feet with my hair. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. எவ்வளவு மகிமையான காரியங்கள் So செய்தார். great, glorious things you ஓ have done. இஸ்ரவேலரே. Oh, Israel. சாமுவேல் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறது போல As Samuel looked at Israelites, எவ்வளவு காலங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மகிமையான all காரியங்கள். these days your Lord, the God has done great things. எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே. He has delivered you from Egypt. முதற் பேரானவர்களை அழித்தாரே. He destroyed them. உங்களை பாதுகாத்தாரே. Preserved you. ஓ பெரிய பெரிய கூட்டங்கள் அழிக்கப்பட்டது. All the great peoples were destroyed. பேராவில் முதற் பலன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. All the first fruits were destroyed. 2021
2021 வருஷத்துல In 2021, அந்த வாதைகள் உன் பக்கத்திலே வந்துச்சு. plagues also came near ஆனா to நீ you. தேவனை தேடல. You sought God. தேவ சமூகத்தை தேடல. You sought God's presence. கர்த்தரே மகிமையான காரியங்களை Lord, and செய்தார். great glorious things. கர்த்தரது ஆபத்திலிருந்து All the calamities, அந்த சங்காரத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம He did not give you to the destruction. கர்த்தர் பாதுகாத்தாரு. Lord preserved you. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரு. He opened, divided the Red Sea. பின்தொடர்ந்து வந்த ராஜாக்களை அழித்தாரு. He destroyed the kings which came கர்த்தரிலிருந்து below. தண்ணீரை புறப்பட பண்ணினாரு. He made the waters to start from the earth. வனாந்தரத்தில் மன்னாவை தந்தாரு. He gave manna in the wilderness. வனாந்தரத்தில் கர்த்தர் பரிகாரியா இருந்தாரு. God was a doctor in the wilderness. கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணினாரு. Made you to enter into Canaan. ஓ தேவனாகிய கர்த்தர் Lord your God, உனக்கு அந்த நல்ல தேசத்தை He தந்தார். has given you this good land. எவ்வளவு மகிமையான காரியங்களை He செய்தார். so great, glorious இதுதான் things. சாமுவேல் சொல்லுகிறார். That's what Samuel ஓ told. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து He set you விடுதலையாக்கி free from the bondage. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே That's what God He told you. நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்தாரு. He has given you good family நல்ல life. சபையின் ஐக்கியத்தை He தந்தாரு. has given you fellowship of good நல்ல church. ஊழியர்களை தந்தாரு. He has given you good servant of நல்ல God. ஐக்கியத்தை தந்தாரு. He has given you good fellowship. அந்த நல்ல தேசத்தை He தந்தாரு. has given you good land. இந்த நல்ல தேசத்தை விட We can come back to this good land. இன்னும் அதில் இவர்கள் காணாத ஒரு மகிமையானதை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். God is going to give which you have not seen ஓ the glorious thing. எபிரேயருக்கு பவுல் அப்போஸ்தலன் தான் That's சொல்லுகிறார். what St. Paul says to them. இவர்கள் காணாத ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு God is going தரப்போகிறார். to give the glorious things which they have not இவர்கள் seen. அறியாத ஒன்றை கர்த்தர் நமக்கு He is going to தரப்போகிறார். give it they have not seen. ஓ அந்த நித்தியத்தின் மறுரூபமாகுதலை நாம் பெற்றுக்கொள்ள We are going to போகிறோம். receive the transformation. மகிமையானதை செய்கிறவர் மறக்க வேண்டாம். Do not forget it. கர்த்தருடைய வார்த்தைகளை மறக்க Do வேண்டாம். not forget God's word. மறந்து போக வேண்டாம். Do not forget it. முடிவு மகிமையானதை செய்ய போகிறேன் He சொல்லுறார். is telling that the end will be glorious. புதிய வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர God is போகிறார். going to make this year also இப்பொழுது glorious. அதற்காக உங்களை சிந்தித்து சிந்தித்து Make you to think all உன் this. வழியை சிந்தித்து No, think your ways. கர்த்தர் செய்த மகிமையானதை சிந்தித்து Consider all the thoughts which God கர்த்தருடைய has done. கொடுத்த வார்த்தைகளை நீ சிந்தித்துக் கொண்டு Consider the word which God has given to you. உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக To prepare yourself. இந்த நாட்களை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி God கர்த்தரை has given you this மகிமைப்படுத்துங்க. word. Clap your hands and give glory to Him. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார்.